கோவை டிரான்ஸ்போர்ட் லாரி பாரம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும். கோவையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் லாரி டிரான்ஸ்போர்ட் பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட லாரி டிரான்ஸ்போர்ட் பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தின் முப்பெரும் விழா கோவை பூ மார்க்கெட் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் நலிவடைந்த பாரம் தூக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவிகள், விதவை பெண்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குதல் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்திய 5 பேருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவ்வமைப்பின் தலைவர் சுப்பிரமணி, கோவை மாவட்டம் முழுவதும் சுமார் 3000 பேர் டிரான்ஸ்போர்ட் லாரி சுமை தூக்கும் தொழிலாளர்களாக பணியாற்றி வருவதாகவும், தங்களுக்கு எவ்வித பணி பாதுகாப்பும் தற்போது வரை இல்லை என்றும் குறிப்பிட்டார். பணியின் போது தங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது உயிரிழப்பு நிகழ்ந்தாலோ அந்தந்த நிறுவனங்கள் சார்பில் மட்டுமே உதவிகள் கிடைப்பதாகவும், எனவே அரசு சார்பில் காப்பீடு திட்டம் செயல்படுத்தி தர வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர், பல ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு என துவங்கப்பட்ட நலவாரியம் தற்போது செயலற்றிருப்பதாகவும், எனவே மீண்டும் தங்களுக்கான நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். Gracias.